அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஃபார்வர்ட் செய்யுங்க. நம்ம ஏற்கனவே டிஆர்பியால் நடத்தப்பட்ட முதுகலை ஆசிரியர் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் வந்து பார்த்துட்ருக்கோம். எஜுகேஷன் மெத்தடாலஜி டாப்பிக்கில். அந்த வகையில் இன்றைக்கி 3 செட் ஆஃப் கொஷின் பேப்பர், அதாவது 90 வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் வினா, பின்வருவனவற்றுள் எது வளர்ச்சியின் பண்பு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 4 ஆப்ஷனையுமே முதல்ல வந்து தெளிவாக படித்து பாருங்கள். உயிரினங்களில் ஏற்படுகின்ற அனைத்து மாற்றங்களையும் குறிக்கின்றது. இதுதான் வந்து இதுக்கு வந்து வளர்ச்சியின் பண்பு இல்லை. பியாஜேயின் அறிதல் வளர்ச்சி நிலையில் இயல்பாக செயல்படும் நிலையானது. ஆப்ரேஷனல் பீரியட் அப்படிங்கிறது வந்து 12 வயதிற்கு மேல். 3 வயது வரை ஒரு குழந்தையால் எத்தனை நொடிகளுக்கு மேல் கவனிக்க இயலாது. இது வந்து நம்ம கொடுத்துருக்கிறதுல 5 நொடிகள், 6 நொடிகள், 7, 8 நொடி, இதில் எதுவுமே விடை இல்லை. இதுக்கு வந்து ஸ்டார் தான் கொடுத்துருந்தாங்க அவங்க நம்ம ஃபஸ்ட்டு கீ ஆன்சர் விடக்குள்ளேயே. தனி மனிதனின் சமூகமயமாதலுக்கு முக்கிய பங்கு ஆற்றுபவர். விடை குடும்பம். கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சியினை எத்தனை நிலைகளாக வரையறுக்கின்றார்? விடை 3. கற்றலில் மாணவர் தொடர்பான காரணியை கண்டறிக. விடை தயார்நிலை மற்றும் மனோபலம். மன வளர்ச்சியானது மனித மேம்பாட்டின் எந்த நிலையில் அதிகப்படியான வளர்ச்சியை அடைகின்றது? விடை முன்பிள்ளை பருவம். படைப்பாற்றல் என்பது ஒரு உணர்ச்சி மனநிலையை உருவாக்கும் திறன். மேற்கண்ட கூற்றை பின்வரும் தொழிலோடு தொடர்புபடுத்துக. விடை கலைஞர். பின்வரும் மாஸ்லோவின் அடிப்படை அடுக்கு தேவைகள் வந்து கொடுத்துருக்காங்க. சரியான வரிசையை வந்து நம்ம குறியீடுகளின் மூலம் தேர்ந்தெடுக்கணும். முதலாவது பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த தேவைகள். உடல் சார்ந்த தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், அன்பு தேவைகள், தன்மதிப்பு தேவைகள், மேன்மையாக்க தேவைகள். உடல் சார்ந்த தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், அன்பு தேவைகள், தன்மதிப்பு தேவைகள், மேன்மையாக்க தேவைகள். அந்த வரிசை தான் சரியான வரிசை. தலையீடா கொள்கை தலைமைத்துவம் உள்ளடக்குவது. விடை தன்னுடைய உறுப்பினர்களுக்கு முழுமையான சுதந்திரம் அளிப்பது. சுய மேன்மையாக்க கோட்பாட்டினை கொண்டு வந்தவர் யார்? சுய மேன்மையாக்க கோட்பாட்டினை கொண்டு வந்தவர் மாஸ்லோ. ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு மாற்றாக வேறு ஏதாவது ஒன்றை செய்வது மேற்கண்ட வாக்கியமானது தற்காப்பு நடத்தைகளுள் ஒன்று. அது அழைக்கப்படும் விதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த காம்பன்சேஷன் நம்ம சொல்லுவோம், ஈடு செய்தல். பிறரது வெற்றியோடு ஏதோ ஒரு வகையில் தன்னை இணை செய்வதில் தனி மனிதன் திருப்தியை தேடுகின்றான் என்பது தற்காப்பு நடவடிக்கைகளுள் ஒன்று. அது அறியப்படும் விதம் என்ன? ஐடென்டிஃபிகேஷன், இனங்காணல். பின்வருவனவற்றுள் வழிகாட்டுதலுக்கான கோட்பாடு எது அல்லன்னு கேட்டிருக்காங்க. எது அல்லன்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து மெதுவான செயல்முறை தான் இதில் வந்து வராது. தொடர்ச்சியான செயல்முறை வரும், நெகிழ்வான நெறிமுறைகளின் அடிப்படையும் வரும், ஒழுங்கமைக்கப்பட்ட சேவை அதுவும் சரிதான். அதில் வந்து கோட்பாடு அல்லங்கிறது மெதுவான செயல்முறை தான் இல்லாதது. மினசோட்டா தொழில் மதிப்பீட்டு அளவுகோலின்படி நுண்ணறிவு நிலையானது எத்தனையாக பிரிக்கப்படுகின்றது? விடை 6 வகுப்புகள். பொருத்துக.
இதெல்லாம் நமக்கு ஈஸியானது தான் இருக்குது. முதல்ல உட்ஸ் அறிக்கை 1854. அடுத்து வந்து ஹண்டர் கமிஷன், ஹண்டர் குழு வந்து 1882. அடுத்து வந்து சார்ஜன்ட் அறிக்கை 1944. ஹர்டாக் குழு 1929. வளர்ச்சி பிரிவின் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. வளர்ச்சி பிரிவின் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 4 ஆப்ஷனுமே நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும். குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது எண்ணியல் கூறுகள். குழந்தையின் அறிவு வளர்ச்சியின் சின்னம் எனப்படுவது. விடை அறிவு சார்ந்த வளர்ச்சி. டாச்சிஸ்டாஸ்கோப்பினை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? காண்டல். டிடாக்டிக் கருவியோடு தொடர்புபடுத்தப்படுவது எது? சென்சரி ட்ரைனிங், புலப்பயிற்சி. ஆளுமையில் பற்பல மாற்றத்தை ஏற்படுத்தும் சுரப்பி எது? விடை நாளமில்லா சுரப்பி. தன்னுணர்வற்ற சூழலில் ஆளுமையின் பண்புக்கூறுகளை வெளிப்படுத்துதல் என்பது. விடை இந்த ப்ராஜெக்டிவ் டெக்னிக்னு சொல்லுவோம், வீழல் நுணுக்கம். மரபு, அனுபவம் மற்றும் பண்பாடு ஆகிய காரணிகள் பங்களிப்பது. விடை ஆளுமை. கீழ்கண்டவற்றுள் இரு இலக்குகளும் சமமாக வசீகரமாக இருப்பது. வந்து அணுகுமுறை மனப்போராட்டம், அப்ரோச் கான்ஃப்ளிக்ட். தொடக்க மன செயல்பாடுகளின் கோட்பாட்டினை வழங்கியவர் யார்? விடை தர்ஸ்டோன். தாண்டைக்கின் கூற்றுப்படி ஒத்த கூறுகள் என்ற காரணி தொடர்புடையது. விடை நேர்மறை மாற்றம், பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர். E.G. வில்லியம்சன் வல்லுநராக காணப்படுவது. விடை நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். அமெரிக்க கல்வியாளர்களின் கூற்றுப்படி கவனம் செலுத்த வேண்டிய மனதளவில் பின்தங்கிய குழந்தைகளின் IQ. விடை 0 முதல் 25. எல்லாம் இந்த அட்டவணையை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். கற்றல் வளைவில் தேக்க நிலை பற்றி பல சோதனைகளை மேற்கொண்டவர்கள். விடை ஹார்டர் மற்றும் பிரையன். பழக்கங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை விளக்கும் விதியானது. விடை பயிற்சி விதி. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு முறைசாரா அமைப்பு? விடை சமுதாயம், கம்யூனிட்டி. மேலாண்மையும் கல்வியும் அனைத்து மட்டங்களுக்கும் பரவலாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய அமைப்பு. விடை ராமமூர்த்தி குழு 1990. தேசிய விழிப்புணர்வை மேம்படச் செய்வதே நம் கல்வியியல் முறையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என கூறிய அமைப்பு. கோத்தாரி கல்விக்குழு. பெண்கள் கல்வியை ஒரே சமயத்தில் உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்படாவிடில் குழந்தை கல்விக்கு தீர்வு காண இயலாமல் கேள்விக்குறியாகிவிடும் என கூறியவர் யார்? விடை மகாத்மா காந்தி. ஜான் டூயி என்பாரின் கூற்றுப்படி கல்வி என்பது ஒரு மும்முனை நிகழ்வு. அவை ஆசிரியர், கற்பவர் மற்றும் கலைத்திட்டம். எந்த முறை முதல் முறையாக பிளாட்டோ மற்றும்
அரிஸ்டோட்டில் அவர்களால் பின்பற்றப்பட்டது? விடை உற்று நோக்கல், அப்சர்வேஷன் முறை. கீழ்கண்டவற்றுள் எது முறைசாரா கல்வி முறையில்லாதது? முறைசாரா கல்வி முறை இல்லாதது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. திறந்த நிலை, அதுவும் அதில் தான் வரும். திறந்த நிலை கற்றலும் வரும். தொலைநிலை கல்வி, இது எல்லாமே முறைசாரா கல்வியில் வரும். எது வராததுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி. பின் வருவனவற்றுள் எது கற்றல் சூழலுக்கு பொருந்தாத காரணி? வகுப்பறை மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு வரும். வழிகாட்டுதல், அறிவுரை பகிர்தல் வரும். கற்பித்தல் முறைகள், இது எல்லாமே கற்றல் சூழலுக்கு ஏற்றது தான். பொருந்தாத காரணின்னு பார்த்தோம்னா குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் தான், வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். கதாநாயகத்தன்மை மிகுந்திருப்பது எந்த பருவத்தில்? விடை அடலசன்ஸ், குமாரபருவம். கற்றல் என்பது முன்னேறுகின்ற சீரமைவு மற்றும் மேம்பாடு. இந்த மேம்பாடு குழந்தை மாற்றத்தை வெளிப்படுத்துவது ஆகும். விடை பிஹேவியர், நடத்தை. குமரப்பருவத்தில் உடல் மாற்றம் என்பது எந்த பருவத்தில் நடைபெறுகின்றது? விடை பூப்பு. வெர்னரின் கூற்றுப்படி அறிவுத்திறன் அல்லது நுண்ணறிவு காரணிகள் இந்த ஹையரார்ச்சிக்கல் ஆர்டர், படிநிலை வரிசை சார்ந்தது. காந்திஜி பீடோசென்ட்ரிக் கல்வி எவரை மையப்படுத்துவதாக கூறுகின்றார்? விடை குழந்தை. மகிழா சமக்கியா செயல்பாட்டிற்கு வந்த ஆண்டு என்ன? மகிழா சமக்கியா. விடை 1989. நவோதயா பள்ளிகள் என்பது? விடை முன்னோடி பள்ளிகள். இந்தியாவில் 2011 கணக்கெடுப்பின்படி மலைவாழ் மக்கள் பழங்குடியினரின் படிப்பறிவு சதவிகிதம் எவ்வளவாகும்? 63.1%. பள்ளி பாட ஏற்பாட்டில் SUPWஐ ஒரு கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஈஸ்வரிபாய் பட்டேல் குழு கூறிய ஆண்டு? விடை 1977. மேலாண்மை என்பது பிறரிடமிருந்து வேலை பெறும் கலை என கூறிய அமைப்பு? விடை அமெரிக்க மேலாண்மை சங்கம். பணி அமர்த்தல் என்பது மேலாண்மை பணிகளின் கீழ்வரும் எந்த செயல்பாடாகும்? விடை கட்டமைத்தல். முதிர்ச்சி எவற்றிற்கான மூலப்பொருளை வழங்குவதோடு நடத்தையின் பொதுவான வடிவமைப்பையும் தொடர் நிகழ்வையும் உறுதி செய்கின்றது? விடை லேர்னிங், கற்றல். கல்வி என்பது குழந்தைகளின் அறிவை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அனைத்து திறன்களையும் கட்டாயம் மேம்படுத்த வேண்டும் என்று தாகூர் வலியுறுத்துவது எவற்றில் அடங்கும்னு கேட்டிருக்காங்க. விடை இயற்கையோடு இயைந்த உரையாடல். ஒரு வேலையை தகுந்த திறனுடைய சரியான எண்ணிக்கையிலான பணியாளர்களை கொண்டு செய்து முடிப்பது என்பது? விடை மனித ஆற்றல் திட்டமிடல் ஆகும். எந்த நிலையில் தனிநபர் நான் என்ற உணர்வினை விடுத்து நாம் என்ற உணர்வினை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள்கின்றான்? விடை குழந்தை பின் பருவத்தினர், லேட்டர் சைல்ட்ஹுட். அறிவுசார் நோக்கில் அல்லது உளவியல் பொருள் குறித்த நோக்கில் மன இயக்க செயல்பாட்டை எவ்வாறு குறிப்பிடுகின்றோம்? விடை நினைவு கூறல். எவற்றிற்கு எந்த சிந்தனைக்கு அனுபவம், நுண்ணறிவு, திடமான நிர்ணயம் மற்றும் பயன்படுத்துதல் தேவைப்படுகின்றது? விடை காரண காரியம். கற்றல் என்பது ஒன்றுபடுத்துவது, மனமே மனிதனின் ஒன்றுபடுத்தும் தொகுதி என எழுதியவர் யார்? விடை தாண்டைக். ஆக்க உடைமை என்பது உணர்த்துவதாவது ஒரு முழுமையான அல்லது பகுதியளவான புதுமையின் அடையாள படைப்பு என கூறியவர்
விடை குரோவ் மற்றும் குரோவ். எந்த பருவம் குழுவின் கருத்துக்களை மதிப்பீடோ கண்டனமோ இன்றி வெளிப்படுத்த அனுமதிக்கும் முறை அல்லது நுட்பமாகும்? விடை சிந்தனை பெருக்கம். சிந்தனை பெருக்கம் என்பதுதான் குழுவின் கருத்துக்களை மதிப்பீடோ கண்டனமோ இன்றி வெளிப்படுத்த அனுமதிக்கும் முறை அல்லது நுட்பமாகும். ஒரு குழந்தை A = B மற்றும் B = C ஐ கற்றாலும் A = C என்பதை புரிந்து கொள்வதில் சிரமப்படுதல் என்பது கீழ்வருவனவற்றுள் எவற்றிற்கான எடுத்துக்காட்டு ஆகும்? விடை உள்ளார்ந்த தர்க்க முறை, இண்டக்டிவ் லாஜிக். சென்னையில் திறந்த நிலை பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1985. கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டுதலின் மத்திய பணியகம் எங்கு நிறுவப்பட்டது? எந்த ஆண்டு? 1954. எந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களான அனைவருக்கும் வாய்ப்பு, சமநிலை மற்றும் தரம், கல்வியை மேம்படுத்துதல், ஆசிரியர் கல்வி நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியன கருதப்படுகின்றன? விடை சமக்கர சிக்ஷா. யூனியன் பட்ஜெட் எந்த வருடம் வெளியிட்ட அந்த ஆண்டானது நர்சரிக்கு முந்தைய கட்டம் முதல் 12ஆம் வகுப்பு வரை பிரிக்கப்படாமல் பள்ளி கல்வியை முழுமையாய் நடத்த முன்மொழிந்தது? 2018-19. மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் டயட் முதல்வர் பதவி என்பது எந்த பதவிக்கு சமமானது? விடை CEO. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலிருந்தே தெரிகின்றது. நம்ம கீழே இருக்கிறதுல எது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலிருந்தே தெரிகின்றதுன்னு கேட்டீங்கன்னா உடன்பாடு, அக்ரிமெண்ட். மனநலத்திற்கான முதல் அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1908. ஆளுமை திறன் பற்றிய உளவியல் பகுப்பாய்வு அணுகுமுறை யாரால் முதலில் உருவாக்கப்பட்டது? சிக்மண்ட் ஃப்ராய்டு. உளவியல் பகுப்பாய்வு. குமர பருவத்தினரிடம் ஒழுங்கின்மையும் தவறான நடத்தையும் அதிகரித்து வருவது உள்ளார்ந்த பிரச்சனையின் விளைவே ஆகும். விடை மன உணர்வுசார் சிக்கல். ரோசாச் இங்க்பிளாட் சோதனையை எந்த நாட்டு மனநல மருத்துவர் ஹார்மன் ரோட்சாக் உருவாக்கினார்? விடை சுவிஸ் மனநல மருத்துவர். இதெல்லாம் நமக்கு புத்தகத்திலே தான் இருக்கு. ஆளுமை என்பது ஒரு குணாதிசயமாகும். அதை அளவிடுவது கடினம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காம்ப்ளெக்ஸ், சிக்கலான குணாதிசயமாகும் ஆளுமை என்பது. மேம்பாட்டின் மேல் தாக்கத்தினை ஏற்படுத்தி குலைக்கக்கூடியவற்றினை காணும் வாய்ப்பினை ஆசிரியருக்கு எந்த வளைவு தருகின்றதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தட்டை வளைவு தருகின்றது. தட்டை. ஒருங்கிணைந்த அல்லது உலகளாவிய திறமையை சூழ்நிலைக்கேற்ப குறிக்கோளுடன் செயல்படுத்தி பகுத்தறிவோடு சிந்தித்து மற்றும் திறம்பட செயல்படுவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நுண்ணறிவு தான், இன்டெலிஜென்ஸ் தான். சேமிப்பு மற்றும் பரிமாற்ற மாதிரி யாரால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது? விடை அட்கின்சன் மற்றும் ஷிப்ரின். பொருத்துக. சரியான விடையை நீங்க பொருத்தி பார்த்து விடை சொல்லணும். மனிதநேய புற உண்மையாளர். மனிதநேய புற உண்மையாளர் இராஸ்மஸ் மற்றும் மில்டன். அடுத்து 2 சமூக புற உண்மையாளர் லார்ட் மாண்டேன் மற்றும் ஜான் லோக். புலன் உணர் புற உண்மையாளர் மல்காஸ்டர் மற்றும் பிரான்சிஸ் கால்டன். புது புற உண்மையாளர் ஒயிட்ஹெட் மற்றும்
பெர்ட்ரண்ட் ரசல். வார்த்தைகளின் தொடர்பு, சொற்கள் மற்றும் எண்ணங்களை புரிந்து கொள்ளுதல் என்பது வாய்மொழி காரணி, வெர்பல் ஃபேக்டர். ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறன் புத்திசாலித்தனம். இந்த கூற்றை கூறியவர் யார்? விடை ஜீன் பியாஜே. சேமித்து வைத்த பழைய சிந்தனைகளையும் அனுபவங்களையும் பயன்படுத்துவதை எவ்வாறு கூறுகின்றோம்? விடை பகுத்தறியும் நிறை. எந்த கோட்பாடுகள் கெஸ்டால்ட் உளவியல் மற்றும் அறிவாற்றல் உளவியல் பள்ளியை சேர்ந்தவை ஆகும்? விடை டோல்மேனின் அடையாளம் கற்றல். கற்றல் என்பது விடை அது ஒரு ப்ராசஸ் தான், செயல்முறை. உணர்வு பூர்வமான அனுபவங்கள் சில எந்த உந்துகளுடன் தொடர்புடையவை? உள்ளுணர்வுகள். உணர்ச்சி வயப்பட்ட நுண்ணறிவு என்ற சொல் யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது? விடை இது ஃபர்ஸ்ட் நமக்கு டேனியல் கோல்மன் கொடுத்திருந்தாங்க. ஃபைனல் ஆன்சர் கீழே ஜான் மேயர் மற்றும் டாக்டர் பீட்டர் சால்வே. லாரன்ஸ் கோல்பெர்க் என்ற உளவியல் நிபுணர் எந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்? விடை ஹார்வர்ட். ஒவ்வொரு உணர்ச்சியும் குறிப்பிட்ட உடல் மாற்றங்களுடன் சேர்ந்து ஏற்படுகின்றன. விடை இதய துடிப்பு மற்றும் சுவாசம். மற்றவற்றிலிருந்து ஒன்றினை வேறுபடுத்தி காணும் தன்மையை கண்டுபிடிக்கும் செயலானது எவ்வாறு அழைக்கலாம்? விடை கருத்து தேர்ச்சி. ஒரு நபரின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை பாதிப்பதில் பெரிய பங்கு வகிக்கின்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எமோஷனல் மெச்சூரிட்டி தான். இதுவும் ஃபர்ஸ்ட் கீ ஆன்சரில் நம்ம டென்டேட்டிவில் மென்டல் டெவலப்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஃபைனல் கீ ஆன்சரில் எமோஷனல் மெச்சூரிட்டி தான், மனவெழுச்சி முதிர்ச்சி தான் விடை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை பாதிப்பதில் பெரிய பங்கு வகிப்பது மனவெழுச்சி முதிர்ச்சி தான். ஒரு நபரின் சமூக மயமாக்கல் அவரது வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த அம்சங்களில் சரி செய்தல் மற்றும் முன்னேற்றத்தை அடைய அவருக்கு உதவுகின்றது. அறிவாற்றல் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய முன் நிபந்தனை என்ன? விடை அட்டென்ஷன், கவனம். ஒத்த வயதுடன் இணைந்து போவதை கற்றல் என்னும் வளர்ச்சிசார் செயலானது எந்த வயதுக்குரியது? விடை 6 முதல் 12 வயது. கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போது அதன் வெளிப்புற சூழலுடனான தொடர்பை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படிங்கிறதுனா விடை பிறப்புக்கு பிந்தைய நிலை. ஒரு கருத்தரித்த உயிரினம் முழுமையானதாக மாற்றப்படும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? விடை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். அனைவருக்கும் மிக்க நன்றி.